Welcome to Happy Achievers. Class 6 NCERT Social Science, Chapter 12, Part 3, Grassroots Democracy, Local Government in Urban Areas. What is the aim of the good governance? The aim of good governance is to empower people and help them participate, take part in country's functioning. The aim of good governance is to empower people and help them participate or take part in country's functioning. ஒரு குட் கவர்மெண்ட்டோட மெயின் எய்ம் என்ன? பீப்புளை பவர்ஃபுல்லாக வச்சு அந்த பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தில் கண்ட்ரியோட ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் ஒவ்வொரு வேலைகள்லையும் கண்ட்ரியோட முன்னேற்றத்துக்கான நாட்டு முன்னேற்றத்திற்கான நாட்டில் என்னென்ன சர்வீஸ் இருக்கோ எல்லாத்துலேயுமே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுதான் ஒரு குட் கவர்மெண்ட்டோட எய்மாக இருக்கணும். பீப்புள் பார்ட்டிசிபேட் அட் ரூரல் லெவல், அர்பன் லெவல், ரீஜனல் லெவல் அண்ட் ஸ்டேட் லெவல். பீப்புள் வெவ்வேறு லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரூரல்னால் என்னது? வில்லேஜ். அர்பன்னா என்னது? சிட்டி. ரீஜன்னா ஒவ்வொரு ரீஜன்ஸு. ஸ்டேட்னா என்னது? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம் மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் லெவல். தென் கண்ட்ரி லெவல். இந்த மாதிரி பீப்புள் ஒவ்வொரு இதுலேயுமே என்ன பண்ணியிருக்கணும்? பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். அவங்க வாழ்கிற ரீஜன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். அவங்க வாழ்கிற வில்லேஜு, சிட்டிஸு, ஸ்டேட்டு, இந்த எல்லா லெவல்லையும் பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். வாட் இஸ் பார்ட்டிசிபேட்ரி டெமோக்ரஸி? வாட் இஸ் participatory democracy? People actively take part in the functioning of government. People actively take part in the functioning of government. That is called as participatory democracy. People, மக்கள் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷனில் என்னென்ன வேலைகள் கவர்மெண்ட் செய்தோ அதில் எப்படி அவங்க கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ, ஆக்டிவாக அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவங்களே வாலண்டியராக எல்லா வேலைகளையும் எடுத்து செய்யணும். அது பேர் தான் என்னது? பார்ட்டிசிபேட்ரி டெமோக்ரஸி. வாட் இஸ் அர்பன் லோக்கல் பாடிஸ்? லோக்கல் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் விச் அர்பன் ஏரியாஸ் ஆர் கால்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ். Local government structures in urban areas. Local government structure in urban areas. Local government structures in urban areas are called urban local bodies. Urban local body na enna? Government structures irukku. Urban area. Urban area na cities la irukra government offices per da enadu? Urban local bodies. What is ward? Cities and towns divided into smaller unit called ward. சிட்டிஸும் டவுனும் சின்ன சின்ன யூனிட்டாக பிரிக்கப்படுது. அப்போ தான் ஈஸியாக சிட்டிஸில் இருக்க ப்ராப்ளம்ஸு அதில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத மேனேஜ் பண்ண முடியும். சிட்டிஸில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ ஸ்மால் யூனிட்டாக பிரிச்சுட்டா ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணி எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சிட முடியும். அதனால் ஸ்மால் யூனிட்டாக சிட்டிஸையும் டவுன்ஸையும் பிரிச்சுருவாங்க. அது பேர் தான் என்னது? வார்டு. What are the role of ward committees? Conduct health camps. Organize campaigns against single-use plastics. They also look for problems such as water leaks, blocked drains, damaged roads, and report to the authorities. So, function of ward committees. என்னெல்லாம் ஃபங்க்ஷன் ஆஃப் வார்ட் கமிட்டிஸ்? கேம்பெயின் அரேஞ்ச் பண்ணணும். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ், ஒரு வாட்டி யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்காக என்ன பண்ணணும்? ஊர்வலம் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். மக்களுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். வாட்டர் லீக்ஸ் இருக்கா, ட்ரெயின்ஸு காவாய்கள் எதாவது பிளாக் ஆகிருக்கா, ரோடு எதாவது டேமேஜ் ஆகிருக்கா, இந்த மாதிரி எதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்தந்த ஆஃபீஸர்ஸ்க்கு லோக்கல் பாடிஸ்க்கு என்ன செய்யணும்? அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். இஸ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் வார்ட்ஸ் த சேம் இன் ஆல் ஸ்டேட்ஸ்? வார்ட்ஸோட ஃபங்க்ஷன், வார்ட்ஸுன்றது என்னது? சிட்டிஸும் டவுன்ஸும் சின்ன சின்ன யூனிட்ஸாக பிரித்து வேலைகள் செய்ய வைக்கிறதுக்கு தான் என்னது? வார்ட்ஸு. அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் வார்ட்ஸ் எல்லா ஸ்டேட்லேயும் சேமாக இருக்குமா? டெஃபினட்டாக கிடையாது. நோ. ஃபங்க்ஷனிங் எ வார்ட்ஸ் டிஃபர் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட் டிபெண்டிங் அப்பான் த ரூல்ஸ் தே மேக். அங்கங்கே என்ன ரூல்ஸ் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷனை டிஃபர் ஆகும். நோ ஃபங்க்ஷனிங் ஆஃப் வார்ட்ஸ்
differ from state to state depending on the rules they make. List out the function of urban local bodies. They take care of burial ground and public places. They collect garbage and safe disposal. Implementation of government scheme. Urban local bodies ஓட ஃபங்க்ஷன். பரியல் கிரவுண்ட்னா டெத் ஆனதுக்கப்புறம் பீப்புளை போயிட்டு பரி பண்ணுறதோ இல்லைனா எரிக்கிறதோ செய்வாங்க இல்லையா, அந்த இடத்தெல்லாம் நல்லா டேக் கேர் பண்ணிவிட்டு எந்த ஒரு பப்ளிக் பிளேசஸையும் நல்லா மெயின்டைன் பண்ணணும். பார்க்கு, ரயில்வே ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், எந்த ஒரு பப்ளிக் பிளேசஸையும் என்ன பண்ணணும், நல்லா டேக் கேர் பண்ணுறது லோக்கல் பாடிஸோட ஃபங்க்ஷன். அங்கங்கே குப்பைகள் இருக்கா, அது சேஃபாக தான் டிஸ்போஸ் ஆகிருக்கா அதை பார்க்கணும். கவர்மெண்ட் என்னென்ன திட்டங்கள் போடுதோ அது கரெக்டாக மக்களுக்கு போய் சேருதான்னு போய் பார்க்கணும். வாட் மேக்ஸ் மெட்ராஸ் கார்ப்பரேஷன் historically significant? Madras Corporation is now called the Greater Chennai Corporation. Madras Corporation is now called the Greater Chennai Corporation. It was established on 29 September 1688. It is the oldest municipal corporation in India. East India Company issued a charter or order to form the corporation. The charter included Fort St. George and nearby territories within 16 km from fort into corporation. The law in 1792 gave the corporation power to collect municipal taxes. மெட்ராஸ் கார்ப்பரேஷன் ஏன் ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்றைக்கி வரைக்கும் அது ரொம்ப ஹிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மெட்ராஸ் கார்ப்பரேஷன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் சொல்கிறாங்க. இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 29 செப்டம்பர் 1688. இதுதான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் முனிசிபல் இந்தியாவிலே இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் முனிசிபல் கார்ப்பரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் கார்ப்பரேஷன் தான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இதை முதல் ஆர்டர் கொடுத்து என்ன செஞ்சாங்க, இந்த கார்ப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஆர்டர் சார்ட்டர்னால் ஆர்டர், இந்த ஆர்டரில் என்ன இருந்துச்சுன்னா ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ், அந்த கோட்டையிலேருந்து ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்க ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் அந்த இடத்துலேருந்து அதை சுற்றி இருக்கிற 16 கிலோமீட்டர் அந்த தூரத்தில் இருக்க எல்லா பிளேசஸுமே இந்த கார்ப்பரேஷன் கீழே அடங்கும். லா இன் 1792 கேவ் த கார்ப்பரேஷன், இந்த லா ஒன்று போட்டாங்க 1792. அப்போ என்ன பவர் கொடுத்தாங்க முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு, டேக்ஸஸ் அங்கே இருக்கிறவங்க கிட்டேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. List out the services offered by the Indore Municipal Corporation. List out the services offered by the Indore Municipal Corporation. இண்டோர்ன்ற இடத்துல இருக்கிற முனிசிபல் கார்ப்பரேஷனோட சர்வீசஸ் என்ன? கலெக்டிங் ப்ராப்பர்ட்டி டேக்ஸஸ், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் ஹோர்டிங் ட்ரேட் லைசன்சஸ், வாட்டர் சார்ஜஸ், CRM மேரேஜ் சர்டிஃபிகேட், CRM ஃபயர் சர்வீசஸ், CRM various licenses, CRM water tanker debris clearance, tree cutting and transportation, CRM grievances. சர்வீஸ் ஆஃபர்ட் பை இண்டோரில் இருக்கிற இண்டோர் சிட்டியில் இருக்கிற முனிசிபல் கார்ப்பரேஷனோட சர்வீஸ் என்ன? டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, வேஸ்ட்டெல்லாம் அங்கே இருக்கிற வேஸ்ட்லாம் கிளியர் பண்ணி மேனேஜ் பண்ணி அதை ஒரு மேன்யூராக மாற்றி என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறது, பிஸ்னஸ்க்காக என்னெல்லாம் ட்ரேட் லைசன்ஸ் இருக்கோ அதெல்லாம் மக்களுக்கு வாங்கி தர்றது, அப்ளை பண்ணாங்கன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கறது, வாட்டர் டேக்ஸ் பே பண்ண சொல்கிறது, CRM மேரேஜ் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறது, ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்தால் ஃபயர் சர்வீஸ் அவைல் பண்ணுறதுக்கு எல்லா விதமான லைசன்ஸும் இங்கே வாங்கிக்கலாம். வாட்டர் டேங்க் வேணும்னா வாட்டர் டேங்க் கேட்டு தண்ணியை சப்ளை பண்ணிக்கலாம். டெப்ரிஸ் கார்பேஜ் அடைச்சிச்சின்னா அந்த டெப்ரிஸ் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு பண்ணலாம். எங்கன்னா ட்ரீ கட் பண்ணி அங்கே இருக்கிற ட்ரீயை கிளியர் பண்ணிக்கலாம். எனி க்ரீவன்சஸ், என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட க்ரீவன்சஸை சொல்லி சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். CRMனா என்ன? சிட்டிசன் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். சிட்டிசன் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். CRM helps municipal corporation to connect better with citizen and solve their problem quickly. Receiving complaints, citizen can report problems such as garbage, water issue, tax collection, fire services. CRMன்றது முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பீப்புள் எல்லாம் கனெக்ட் பண்ணி அவங்களோட பிரச்சனையை இங்கே ஃபோன் பண்ணி கால் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம், அவங்க ப்ராப்ளம்ஸை புக் பண்ணி ஈஸியாக அதை கிளியர் பண்ணிக்கலாம். என்னென்ன ப்ராப்ளம், கார்பேஜை கிளியர் பண்ணால், வாட்டர் சப்ளையில் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், டேக்ஸ் கலெக்ஷன்,
ஃபயர் ஆக்சிடெண்ட் இருந்தாலும் அதை பற்றின சர்வீஸ் வேணுனாலும் வேறு எந்த ஒரு சர்வீஸ்க்கும் இதை அவைல் பண்ணிக்கலாம். Why Indore in Madhya Pradesh has been awarded the cleanest city in India? What is the role of Indore citizen in this achievement? Indore in Madhya Pradesh has been awarded the cleanest city in India under the Swachh Sarvekshan government scheme for 7 years. Swachh Sarvekshan government scheme for 7 years. Indore in Madhya Pradesh has been awarded the cleanest city in India under the Swachh Sarvekshan government scheme for 7 years. Swachh Sarvekshan government scheme for 7 years. The role of Indore citizen in the achievement. Indore மத்திய பிரதேஷில் ஏன் இவங்களுக்கு கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியான்னு சொன்னாங்கன்னா, இண்டோர் இன் மத்திய பிரதேச தான் அவார்ட் பண்ணியிருக்காங்க கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா. எவ்வளோ வருஷத்துக்குன்னா 7 இயர்ஸ். என்ன கவர்மெண்ட் என்ன மாதிரி ஒரு அவார்ட் கூட, ஸ்வச் சர்வேக்ஷன் கவர்மெண்ட் ஸ்கீமில் இவங்களுக்கு 7 வருஷமாக இவங்க தான் கிளீனஸ்ட் சிட்டின்னு இவங்களுக்கு என்ன கிடச்சிட்ருக்கு, அவார்ட் கிடச்சிட்ருக்கு. இதில் இண்டோர் சிட்டிசன் எப்படி இதை அச்சீவ் பண்ணாங்க, இண்டோர் சிட்டிசன், ரோல் ஆஃப் இண்டோர் சிட்டிசன் இந்த அச்சீவ்மெண்ட். Citizens keep their city clean, they segregate waste, wet and dry waste, they do not throw garbage on roads, they follow the rules given by the municipality, they cooperate with sanitation workers. ஸோ சிட்டிசன்ஸ் இங்கே இருக்க பீப்புள் என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே க்ளீனாக வச்சுப்பாங்க ரோட்ஸை, வேஸ்ட்டெல்லாம் கரெக்டாக, வெட் வேஸ்ட்டு ட்ரை வேஸ்ட்லாம் தனித்தனியாக, காய்கறி வேஸ்ட் தான் வெட் வேஸ்ட்டு, அப்புறம் பேப்பரு பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் என்னது ட்ரை வேஸ்ட், இதெல்லாம் தனித்தனியாக கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி அவங்க சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கு போடுவாங்க. கார்பேஜ் எதுலேயுமே குப்பைகளை ரோட்டில் போடவே மாட்டாங்க, ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களே, குப்பைலாம் எடுக்கிறதுக்கெலாம் வராங்களே, அவங்க கிட்ட ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. முனிசிபல் கார்ப்பரேஷன். சிட்டிஸ் வித் மோர் தென் 10 lakhs ஹேவ் முனிசிபல் கார்ப்பரேஷன். மோர் தென் 10 lakhs பீப்புள் இருக்க சிட்டிக்கு என்ன லோக்கல் பாடி இருக்கும், முனிசிபல் கார்ப்பரேஷன். Municipal Council or Nagar Palika. Cities with 1 to 10 lakh population have Municipal Council or Nagar Palika. 1 to 10 lakh தான் மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு Municipal Council or Nagar Palika. Nagar Panchayat. Cities and towns with small population less than 10 lakhs have Nagar Panchayat. Less than 10 lakhs இருந்ததுன்னா அவங்களுக்கு நாகர் பஞ்சாயத்து. பிக் சிட்டி பாப்புலேஷன் மோர் தென் 10 lakh இருந்தால் என்னது, முனிசிபல் கார்ப்பரேஷன். மீடியம் சிட்டி பாப்புலேஷன் வித் 1 to 10 lakhs இருந்தால் அவங்களுக்கு என்னது, முனிசிபல் கவுன்சில் ஆர் நாகர் பாலிகா. ஸ்மால் டவுன் நாகர் பஞ்சாயத். ஸ்மால் டவுன் பாப்புலேஷன் லெஸ் தேன் 10 lakhs வந்து நாகர் பஞ்சாயத்.